இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையில் இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டி நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் யாந்திரிக் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் எலிஜிபிள் இல்லை. 11th ஜூன்ல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கு. லாஸ்ட் டேட் 25th ஜூலைக்குள்ள ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சாங்க. ஸோ நேவிக் ஜென்ரல் டியூட்டி, ஸோ 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா நேவிக் ஜென்ரல் டியூட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா. அடுத்து யாந்திரிக், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இதில் 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதாவது மெக்கானிக்கலுக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின், மெக்கானிக்கலில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இது 3த்துக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின் இருக்குது. இந்த டேபிளர் காலமில் உள்ள ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யாந்திரிக் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் பாருங்கள், குறைஞ்சது 18 இருக்கணும். 18லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2004 இருந்து 1 ஆகஸ்ட் 2008 இருக்கணும். அதாவது இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும், ஓகேங்களா. அடுத்து யாந்திரிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 மார்ச் 2004 இருந்து 1 மார்ச் 2008 இருக்கணும். டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2004 1 ஆகஸ்ட் 2008 நீங்கள் பிறந்திருக்கணும். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த 22க்கு மேலே ஏஜ் பார் ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருடங்கள் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 27 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இப்போ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நேவிக் ஜென்ரல் டியூட்டி, அதில் அடுத்து யாந்திரிக், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதில் 2 பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 01/2026 பேட்ச், அதே மாதிரி 02/2026 பேட்ச். ஸோ 2 விதமான பேட்ச் இருக்குது. அதுக்கான போஸ்டிங்கு, டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சவுத் ஜோனில் ஆந்திரா வரும், அந்தமான் அண்ட் நிக்கோபார், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, இது எல்லாமே வந்து நம்ம சவுத் ஜோனில் தான் வரும், சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்லேயே இருக்கும். இது வந்து 4 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து என்னென்ன ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஸ்டேஜ் 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும், சிபிடி இருக்கும். அதை கிளியர் பண்ணால் அதில் ஒரு சின்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போகும்போது ஆதார் கார்டு, பேன், ஓட்டர் ஐடி எது இருக்கோ மறக்காமல் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் சிபிடி எக்ஸாமில் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 2ல் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன ப்ரோ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலில் உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை ஃபாலோ பண்ணி 20 ஸ்குவாட்ஸு, 10 புஷ்அப்ஸு, இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இடையில் எந்த ஒரு பிரேக்கும் தர மாட்டாங்க. 3மே வந்து கண்டினியூஸாக பிரேக் விடாமல் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அடுத்து ஸ்டேஜ் 3ல் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜ் 2ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 3ல் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதில் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னா அதுலேயும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல்ஸ், ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல்ஸு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேஜ் 4ல் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஹவ் டு அப்ளை 11th ஜூனில் இருந்து 25th ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அது எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் லாகின்ல போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும், ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதையும் வந்து இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் யாந்திரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அடுத்து இந்த அடிஷ்னல் மார்க் ஷீட்டு இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், சரிங்களா. எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்குது. எஸ்சி, எஸ்டியை தவிர்த்து அதர் கேட்டகிரி 300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சிட்டி, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மற்ற 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் தர மாதிரி இருக்கும். அந்த 5 ப்ரெஃபரன்ஸும் உங்கள் சிட்டிக்கு நியராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மிடில் எல்லாம் எண்டில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து நவம்பர் இல்லை பிப்ரவரி
அதாவது 01/2026க்கு நவம்பர் மிட் இல்லைனா எண்டில், 02/2026க்கு பிப்ரவரி மிட் இல்லைனா எண்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 3 அதில் 01/2026 பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு பிப்ரவரி 26ல் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எண்டில், அதாவது 2026 பிப்ரவரி எண்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்ச்க்கு 02/2026 பேட்ச்க்கு 2026 ஜூலை எண்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது அதே மந்தில் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை வேறு மந்தில் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை முன்னாடியே வந்து கண்டக்ட் பண்ணலாம். அது சொல்ல முடியாது, தோராயமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான அந்த அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, அது எக்ஸாம் டேட்டுக்கு 2லேருந்து 3 நாளைக்கு முன்னாடியே இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் லாகினில் போய்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 3 போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும், இது எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறீங்க இல்லையா, அதே மாதிரி பாருங்கள். ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட்டு வெல் எக்ஸ்பேன்ஷன் மினிமம் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட் உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். +or -10% ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயரிங் நார்மலாக தான் இருக்கணும். பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. ஐஎன்எஸ் சில்காவில் ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு ஜூலை 2026ல் உங்களுக்கு சி ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஎன் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு பிப்ரவரி 2026லையும், செகண்ட் பேட்சுக்கு ஜூலை 2026லையும் வந்து சி ட்ரைனிங்கும் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். சேலரி என்ன வரும் அப்படின்னா, நேவிக் ஜென்ரல் டியூட்டி இதுக்கு 21,700 இருக்கும் லெவல் 3 படி. அது போக உங்களுக்கு டிஏ அதர் அலவன்ஸ் அது எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும், அது போஸ்டிங்கை பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் இதுக்கும் 21,700 தான். யாந்திரிக்கு 29,200 ப்ளஸ் அது போக உங்களுக்கு அலவன்ஸ், கோஸ்ட் கார்டு அலவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரதான அதிகாரியாக நீங்கள் அந்த ரேங்க் வரையும் நீங்கள் போகலாம். அதுக்கான சேல்ரி 47,600 இருக்கும். ப்ளஸ் அது போக கோஸ்ட் கார்டு அலவன்ஸ் இருக்கும். உங்களுக்கு லீவ் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. பாருங்கள், கவர்மெண்ட் அக்காமடேஷன் தங்கிறதுக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். ஓகேங்களா? 45 டேஸ் லீவ் இருக்குது. அதில் 8 டேஸ் கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். ட்ராவல் கன்செஷன் இருக்குது. அதே மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, கேன்டீன் ஃபெசிலிட்டி, லோன் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஒர்க் நேச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நேவிக் ஜென்ரல் டியூட்டி, நேவிக்கு யாந்திரிக்கு, டொமஸ்டிக், அதாவது ஜென்ரல் டியூட்டி டொமஸ்டிக் பிரான்ச்சு யாந்திரிக், இந்த போஸ்டிங்னா என்ன, இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஒர்க் நேச்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் 25 ஜூலைக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.